ஒரு அப்பாவும் மகனும். சின்ன வயசுலேருந்து அப்பாவை பார்த்தாலே அவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம். அவர் ஒரு காட்டு இலாக்கா அதிகாரி. ஒரு தடவை அவர் வேட்டைக்கு போகும்போது மகனும் நானும் கூட வரேன்ப்பா அப்படின்னா. சரி வாடா அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போனாங்க. காட்டில் இருக்கிற ஆபத்தை பற்றி சொன்னான். அப்பா, நாட்டில் இருக்கிற ஆபத்தே அதிகமாக இருக்குது, காட்டில் எங்கேருந்து ஆபத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. இவங்க போகிற வழியில் ஒரு வனவிலங்கு அதிகாரி வந்து, இந்த காடு ரொம்ப ஆபத்தானது, ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நன்றி சொல்லிவிட்டு தன்னுடைய பையனோட மீண்டும் பயணத்தை தொடங்கிட்டார். காட்டில் போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அழகான நதிக்கரை வருது. பையனுக்கு அதில் குளிக்க ஆசை. அப்பா, நான் அதில் குளிக்க போகிறேன் அப்படின்றான். இப்போ தானே காட்டு இலாக்கா அதிகாரி சொன்னாங்க அங்கே ஆபத்து இருக்குன்னு, வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் பையன் அங்கே குளிக்க போயிட்டான். சந்தோஷமாக குளிச்சிட்ருக்கான். இங்கே என்ன ஆபத்து இருக்குது பாருங்கள், நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல நேரம் அந்த பக்கம் இருந்து ஒரு முதலை அவன் காலை பிடிக்க வந்துச்சு. அவன் பயந்து போய் கத்தி மேலே வர அவங்க அப்பா உதவி பண்ணி அவன் கையை பிடிச்சி இறுக பிடிச்சி இழுத்துட்டார். மேலே வந்த பையன் பயம் போவே இல்லை. கையில் பயங்கரமான காயம். எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சி அவனுக்கு அந்த நடுக்கம் சரியாகலை. வீட்டுக்கு வந்து மருத்துவர் வந்து பார்த்தாரு. பையனுடைய காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டார். அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பையன் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். அவனுடைய நண்பர்கள்லாம் வந்தாங்க. என்னப்பா, காட்டுக்கு போயிட்ட, உன்னை வந்து முதல்ல கடிச்சுதாமே, அந்த காயத்தை எங்களுக்கு காமிக்கவே இல்லையே, எனக்கு காமி அப்படின்னாங்க. இவனும் அந்த காயத்தை காமிச்சான். ஆனால் இது முதல்ல கடிச்சா மாதிரி இல்லையே. இல்லை, இது எங்கள் அப்பா என்னை பிடிச்சி இழுத்தது அப்படின்னோடனே, இதெல்லாம் ஒரு காயமா அப்படின்னோடனே, இல்லை, இதில் அவருடைய அன்பு அதிகமாக தெரியுது. இந்த காயம் நான் கடைசி வரைக்கும் உயிர் வாழற வரைக்கும் போகாது. இது வரைக்கும் நான் அப்பாவை தவறாக நினச்சிட்ருந்தேன். இன்றைக்கி இந்த காயம் அவருடைய அன்பை எனக்கு நிறைய சொல்லி கொடுக்குது. தன்னுடைய உயிருக்கு மேலாக என்னை மதித்ததுனால தான் அவர் இவ்வளோ ஒரு அழுத்தமாக பிடிச்சி என்னை காப்பாற்றிருக்காரு. நிறைய நேரத்தில் நம்ம அப்பாவோட அன்பை புரிஞ்சிக்கிறதே இல்லை. சில நேரம் நமக்கு அவர் எது சொன்னாலும் வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் ஆபத்தான தருணத்தில் தான் அவருடைய உண்மையான அன்பு நமக்கு தெரியும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.